Hi friends, welcome to Divin's Culinary. Today recipe வந்து மலபார் நெய் மீன் கறி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ் இட்லி தோசையோட நீங்கள் சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷு 7 பீசஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரெட் சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணணும். டர்மரிக் பவுடர் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் தண்ணி லைட்டாக எடுத்து நீங்கள் அதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு திருப்பி அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ நல்லா கோட் ஆகும் அது மேலே. ஸோ இந்த மாதிரி நல்லா கோட் ஆகணும். கோட் ஆன பிறகு இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் வச்சுருங்க. ஸோ அது கம்ப்ளீட்டாக மேரினேட் ஆகட்டும். அப்புறம் ஆனியன் ஒரு கப் எடுத்துகிட்டு மிக்சியில் வந்து நீங்கள் போட்டுக்கணும். அதில் பச்சை மிளகாய் 2 போட்டுக்கோங்க. அப்புறம் சீரகம் வந்து 1/2 டீஸ்பூன், மிளகு, டர்மரிக் பவுடர் அது 1/4 டீஸ்பூன், அப்புறம் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு கோரஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் பேன் வச்சுட்டு அதுக்கு மீன் வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ மேரினேட் பண்ண மீனை இப்போ இதில் போட்டு நம்ம வந்து வறுத்து எடுக்கணும். இப்போ நார்மலாக நம்ம மீன் ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் ஒரு சைடு 2 மினிட்ஸ் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு ஃப்ளிப் பண்ணி அந்த சைடும் 2 மினிட்ஸ் வேக வைக்கணும். ஸோ இது வந்து ஒரு ஆஃப் குக்டாக இருந்தால் ஓகேவாக இருக்கும். ஏன்னா வந்து மீன் குழம்புல போட்டு அது கொதிக்கணும். அப்போ நல்லாவே வெந்தால் போதும். இப்போ வந்து பாதி குக் பண்ணாலே போதும். ஸோ இப்போ நல்லா மீன் வெந்துருச்சு. நீங்கள் எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ எல்லா மீனும் எடுத்து போட்டுட்டு நம்ம இதே பேனில் இதே ஆயிலில் வந்து நம்ம குழம்பு செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் கொஞ்சமாக நம்ம வந்து வெந்தயம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காய பேஸ்ட் இருக்குங்களா, வெங்காயமும் கோரஸாக அரைச்சி வச்சோம்ல, அதுவும் இதில் போட்டுக்கணும். நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்குங்க. இப்போ நல்லா வதக்கின பிறகு நம்ம கார்லிக் வந்து அதில் ஆட் பண்ணிக்கணும். நல்லா நசுக்கிட்டு அந்த கார்லிக்கு நல்லா இதில் ஆட் பண்ணிக்கணும். அதையும் நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் ஜிஞ்சர் பேஸ்ட்டும் அதில் ஆட் பண்ணிவிடுங்க. அதுவும் நல்லா வதக்கிட்டு அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் அதை நல்லா வதக்கி விடணும். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கணும். அதில் அதுவும் போட்டு நல்லா வதக்கிடணும். அப்புறம் தக்காளி வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கணும். அதுவும் நல்லா வதக்கிட்டு ஸோ அது நல்லா ட்ரை ஆகணும். நல்லா ட்ரை ஆகிட்டு இப்போ வந்து எண்ணெய்லாம் சைடில் வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விடணும். இல்லைனா பச்சை ஸ்மெல் வரும். ஸோ நல்லா வதக்கிட்டு இப்போ சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1லேருந்து 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொரியாண்டர் பவுடரும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுவும் நல்லா வதக்கிட்டு நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் டேமரின் ஜூஸு ஆல்ரெடி நான் ஜூஸ் எடுத்து வச்சுருந்தேன். அது வந்து 3 to 4 டேபிள் ஸ்பூன் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ புளி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். அப்புறம் வாட்டர் வந்து 1 கப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் திக்காக இருந்தால் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணலாம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி காரம் புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் தேங்காய் பால் 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிட்ட பிறகு நல்லா இப்போ அது கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம அது ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க அந்த மீனை வந்து அதில் போட்டு கொதிக்க வைக்க வேண்டியதுதான். ஸோ இது ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. ஆல்ரெடி வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ வந்து நீங்கள் மீன் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா மீன் ஆல்ரெடி வெந்திருக்கு. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் அந்த சாறு இறங்குற அளவுக்கு நீங்கள் அதை வேக வச்சா போதும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டுற வரைக்கும் இங்கே பாருங்கள், ஆயில் வந்து ஃபுல்லாகவே நம்ம சைடில் வந்துருச்சு. ஸோ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். திவின்ஸ் கலரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.